நலம் தானா விவர்ஸ். இன்னைக்கு பாசிப்பருப்பு முளைக்கட்டின பக்கோடா குழம்பு குருமா வச்சிருக்கோம். பொதுவாக கடலப்பருப்பெல்லாம் போட்டு வைப்போம் வடகறி டைப்ல. இன்னைக்கு முளைக்கட்டின பாசிப்பருப்பு பாசி பயிறு அதை இது மாதிரி செஞ்சிருக்கோம். அது குருமா எப்பொழுதும் போல வைக்கிறாப்புல தான். இது இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கா அது சொல்லுங்க. இட்லிக்கு தொட்டுக்கலாம். தோசை இன்னைக்கு நீங்க இட்லிக்கு தொட்டுக்கிறீங்க. ஆமா, தோசை சப்பாத்தி பூரி கூட நல்லா தான் இருக்கும். இது செய்முறை சொல்லுங்க. இந்த சுடுது வேற சொல்லுங்க. இது கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 2 பருப்பு, பொட்டுக்கல்லையும் சும்மா ஒரு சின்ன ஸ்பூன் 1. அது ரெண்டும் கடைசியில் போட்டுக்கணும். முதல்ல சொன்னதெல்லாம் முதல்ல ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை, வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேலு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் ரொம்ப போட்டோம்னா ரொம்ப திக்காயிடும். அதனால சும்மா ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் பொட்டுக்கல்ல 1, முந்திரி பருப்பு ஒரு 2, அது கொஞ்சம் தேங்காயும் இதெல்லாம் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமும் வறுத்துக்கணும். இதுல நான் கரம் மசாலா போடல, பொடி போடல, அதனால அதுலயே போட்டு எல்லாம் வறுத்தாச்சு. வறுத்துட்டு அதை அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் நமக்கு வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் தாளிக்கிறப்ப. இல்லைன்னா அப்படியே சும்மா அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். உப்பு போட்டுடணும். உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தூளும் இந்த எண்ணெயில வதக்கிடணும். அப்பதான் பச்சை வாசம் இல்லாம இருக்கும். அது மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கொதி, பச்சை வாசம் எல்லாம் போனவனையும் ஒரு கொதி வந்தவனையும் எடுத்து வச்சிடணும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். நமக்கு வேணுங்கிற திக்னஸ்க்கு தகுந்தாப்புல. புளி கிடையாது. புளி கிடையாது, தக்காளி மட்டும்தான். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி. அரைக்கிறது ஒண்ணும் கிடையாது. அதான் அரைச்சாச்சே, அந்த எல்லாம் போட்டு என்ன அரைப்பீங்க? பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கடைசியில தேங்காய், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல, முந்திரி பருப்பு போட்டு அரைச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி பொடியும் அந்த சூட்ல போட்டுருணும். கொஞ்சம் திக்னஸ், உடம்புக்கும் வேற, செரிமானத்துக்கும் நல்லது வேற. நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் இல்லாட்டி வரமிளகா பொடி. பச்சை மிளகாய் நீங்க அதுலயே அரைச்சிருவீங்க. ஆமா, அந்த வதக்கறப்பே போட்டாச்சு. அப்படி எல்லாம் முதலே வதக்கிடுறீங்க. ஆமா, எல்லாம் வதக்கிட்டு சட்டியில தாளிக்கிறதுக்கு திரும்பவும் தாளிக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியே போட்டு குழம்புல கொதிக்க வச்சு தண்ணி ஊத்திக்குவீங்க. அந்த அரைச்ச தண்ணியே ஊத்திக்குவீங்க. மிக்சியில அரைச்சு இருக்கிற தண்ணியை ஊத்திக்கிட்டு நமக்கு திக்னஸ்க்கு தகுந்தாப்புல. இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா தண்ணியை கலந்துக்கலாம். வேலை ரொம்ப சுலபம்லாம் வேலை. ஆமா ஆமா, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். கொத்தமல்லி, புதினாவை கடைசியில கழுவிட்டு நல்லா பொடியா கட் பண்ணி அதுல போட்டுற வேண்டியதான் வாசத்துக்கு. அதுக்கப்புறம் பக்கோடா. இப்ப பக்கோடா பாசி பயிர் தானே, முளைக்கட்டின பயிர் முதலே முளைக்கட்டி வச்சிருக்கீங்க. அத நீங்க அதுல என்னென்ன போட்டு அரைப்பீங்க? சோம்பு, பச்சை மிளகாய், உப்பு கடைசியில போட்டுக்கலாம். தண்ணி விட்டுரும். ஏன்னா பாசிப்பருப்பு முளைக்கட்டின பயிர் தண்ணியா இருக்கும். அதனால அதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டு வேற ஒண்ணும் போட வேணாம். அரைக்கிறதுல கொஞ்சம் அரிசி மாவு போட்டேன். நல்லா ஒரு சிலர் கெட்டிமா அரைச்சாங்கன்னா வேணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஸ்பூன் இது என்ன அரிசி மாவு கடைசியில உப்பு போட்டு கலந்துக்கிட்டீங்க. உப்பு கொஞ்சம், அதுலயும் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பொடியா நறுக்கிக்கலாம். இல்லன்னா கடைசியில மாவை வலிக்க போவேல போட்டு சும்மா வைப்பர்ல ஒரு செகண்ட் போட்டுட்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலயே கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியா கட் பண்ணி போட்டு எண்ணெயில போட்டு எடுத்துருவீங்க. பொடிசா சின்ன உருண்டை உருட்டி எண்ணெயில போட்டு எடுத்துட்டு அதை குழம்புலையும் போட்டு கொஞ்சம் போட்டுருவீங்க. சூடா இருக்கையில போட்டோம்னா சீக்கிரம் ஊறிக்கும். குழம்புலையும் போட்டிருக்காங்க குருமாவுல. இத பார்த்தா மீல் மேக்கர் மாதிரியே தெரியுது பாக்கிறதுக்கு. குருமாலை போட்டு பாசிப்பருப்பு பயிறு, முளைக்கட்டின பயிறு கொஞ்சம் வறுத்து வச்சிருக்காங்க சாப்பிடறதுக்கு. சின்ன பசங்க சாப்பிட்டா முளைக்கட்டின பயிறு ஹெல்த்தியா இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இட்லி சூடு இட்லி இங்க தனியா இருக்குது பாத்திரத்துல. ஒரு இட்லி இப்ப உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சிருக்குது. அனந்தானா சேனல் வியூவர்ஸ்க்கு குழம்பு, திக்கு குழம்பு பாருங்க, நல்லா கெட்டியா இருக்குது குழம்பு. குருமா டைப்ல செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியா வதக்கிட்டு
அப்படியே அரைச்சிட்டு திருப்பி அடுப்பில் வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கொதிக்க விட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான். பயிறு முதல் நாளே நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து ஹாட் பேக்கில் போட்டோம்னா ஊற வச்சு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஹாட் பேக்கில் வச்சுட்டிங்கன்னா அது முளைக்கட்டிடும். அதை வந்து உடம்புக்கு நல்லது. முளைக்கட்டின பயிர் எப்போதுமே உடம்புக்கு நல்லது. பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. அதில் வந்து அடை மாதிரி செய்யலாம், தோசை மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். இது ஒரு நியூ மெத்தடு. பாருங்க, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு குருமா டைப்பில் செஞ்சுருக்குறாங்க. ரொம்ப சுலபமாக இது வந்து பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ இதாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப சுலபம், ஈஸியாக இருக்கும். காலையில் நமக்கு வந்து குருமா சட்னி தினம் சட்னி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு வித்தியாசமான டிஷ். இது சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம லிக்விட் வேணா தகுந்த மாதிரி திக்காக வேணா திக்கு, தண்ணியாக வேணா கொஞ்சம் தண்ணி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.